அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் டியூபிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பேர் எஸ்கே அனுப்புனேத்திரன். நீங்க பார்த்து கொண்டிருப்பது தி கோட் சேஜ். டியூபிள்னா பல ஐட்டம்ஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் டியூபிள். டியூபிள்ன்றது 4 பில்ட்-இன் டேட்டா டைப்ஸில் ஒன்று. அதர் 3 டேட்டா டைப்ஸ் வந்து லிஸ்ட்டு, செட் அண்ட் டிக்ஷனரி. லிஸ்ட்டை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். செட் அண்ட் டிக்ஷனரி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நெக்ஸ்ட், டியூபிள்ன்றது கலெக்ஷன். அது வந்து ஆர்டர்டாக இருக்கும், அன்சேஞ்சபிளாக இருக்கும். ஆர்டர்டுனா ஒரு டிஃபைன்ட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மை டியூபிள் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, செரி. இது வந்து டிஃபைன்ட் ஆர்டர். ஆப்பிள், பனானா, செரின்றது டிஃபைன்ட் ஆர்டர். இதில் வந்து செரி எடுத்து நம்மளால் முன்னாடி போட முடியாது, ஆப்பிள் எடுத்து பின்னாடி போட முடியாது. அதுக்கு பிறகு தான் ஆர்டர். அன்சேஞ்சபிள்னா என்னது? அன்சேஞ்சபிள்னா இந்த செரின்ற அந்த ஒரு ஐட்டமை வெளியே எடுக்க முடியாது, மேங்கோன்ற ஒரு ஐட்டம் இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அன்சேஞ்சபிள். அதே மாதிரி இந்த டியூபிள் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸில் மட்டும்தான் எழுத முடியும். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம டியூபிள் பற்றி டெஃபினேஷன்லாம் பார்த்துட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பைத்தன் டியூபிள்ஸ் வச்சு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம். அதில் வந்து மந்த், ப்ராஃபிட்டாக 2 டியூபிள் வேரியபிள் வச்சு நான் கோட் பண்ணியிருப்பேன். வாங்க போகலாம். ப்ராஜெக்டில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு மாதம், மந்தில் 12 மந்த்ஸ் இருக்குது. அதில் ஒரு மாதத்துலேயும் ஒரு கடை வச்சுக்கோங்களேன். ஒரு கடை, என்ன கடை வச்சுக்கலாம், என்ன ஒரு கடை. அந்த ஒரு கடை ஒரு மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணி எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, அதில் மினிமம் ப்ரைஸ் என்ன, மேக்ஸிமம் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் பேர் கொடுத்துடலாம். ஸோ அங்கே சேவ் ஆஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டிங்கன்னா அண்ட் டைட்டில்னு வருதோ, இதுக்கு வந்து நம்ம சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆப்னே கொடுத்துருங்க. சேல்ஸ் ஆப், ஓகே, பேர் கொடுத்துட்டாச்சு, சேல்ஸ் ஆப்னு. ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் tkinter இம்போர்ட். இது நம்ம எது கொடுக்குறோன்னா, ஃப்ரம் tkinter இம்போர்ட்னா tkinterன்ற அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃப்ரம் tkinter இம்போர்ட்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து இம்போர்ட் ரேண்டம். நெக்ஸ்ட், ரூட் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் T ஸ்மால் K ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ், என்டர். நெக்ஸ்ட் வந்து ரூட் டாட் டைட்டில் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் டபுள் கோட்ஸ். என்ன கொடுக்க போகிறோம்? சேல்ஸ் அப்ளிகேஷன். எஸ், சேல்ஸ் அப்ளை கொடுத்துருக்கோம். அதுக்கு பதில் அப்ளிகேஷன் ஃபுல் ஃபார்ம் கொடுக்குறோம், அப்ளிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட், ரூட் டாட் ஜியாமெட்ரி. எவ்வளோ சைஸ்லாம் நம்மளோட ரிசல்ட் வேணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறது. ரூட் டாட் ஜியாமெட்ரி எவ்வளோ கொடுக்கலாம்னா 4 ஒரு 400 × 400 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு root dot configure background equals to double quotes yellow. So label underscore month equals to label 4 bracket root. அதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் நம்மளோட அந்த வேரியபிளில் மாற்றம் இருக்கும். இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறேன். இங்கே மந்த்துக்கு பதிலாக ப்ராஃபிட்னு வரும். நெக்ஸ்ட், மினிமம், அதுதான் மேக்ஸிமம். மேக்ஸிமம் ஃபுல்லாக கொடுக்காம மேக்ஸிமம் கொடுத்துக்குறோம், மேக்ஸ் ப்ராஃபிட். ஓகே. இங்கே மினிமம் ஃபுல்லாக கொடுக்காம மின் ப்ராஃபிட். ஓகே, மின் அண்டர்ஸ்கோர் ப்ராஃபிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு month equal to round brackets
டபுள் கோட்ஸ் எல்லா மந்த்து கொடுங்க. ஜனவரி அந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அடுத்தது ப்ராஃபிட் போகலாம். ப்ராஃபிட் இப்போ வந்து இதுக்கும் ஒரு மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ மந்த்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் ப்ராஃபிட்னு போடாதீங்க, ப்ளூரலில் போடுங்க. நிறைய இருக்குல்ல, ப்ளூரலில் போடுங்க. என்டர். இப்போ வந்து லேபல் அண்டர்ஸ்கோர் மந்த் ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் டெக்ஸ்ட். ஓகே, ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் மந்த் கோலன் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்களா? அடுத்தது இங்கே வந்து அடிஷன் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் மந்த் STR ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு தான் மந்த்து. ஸோ ஓகே, இப்போ நம்ம மந்த்துக்கு ஏற்ற லேபிள் மந்த்துன்ற அந்த ஒரு லேபிள் கொடுத்துட்டாச்சு. நம்மளோட அந்த ரிசல்ட்டில் கிடைக்கும். கடைசியில் சொல்கிறேன் இதெல்லாம் எது கொடுத்தேன்னு. ஓகே, இதே மாதிரி காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. காப்பி அண்ட் தென் பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இங்கே ப்ராஃபிட்ஸ் இங்கே வரப்போகிறது ப்ராஃபிட்ஸ். ஓகே, அடுத்தது அதே மாதிரி மந்த்துக்கு பதிலாக இங்கேயும் ப்ராஃபிட்ஸ். தட்ஸ் ஆல். இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் மேக்ஸ் ப்ராஃபிட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கோலன் என்டர். நீங்கள் ப்ராஃபிட்ஸ்னு போடக்கூடாது, ப்ராஃபிட் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறோன்னா மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ராக்கெட் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு எஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் index equal to profits dot index round brackets max underscore profits. சின்ன கரெக்ஷன், எஸ் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு max underscore month equal to max underscore index. இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி மந்த்ன்றது. நெக்ஸ்ட் லேபிள் அண்டர்ஸ்கோர் மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஃபிட் square bracket single quotes text equals to double quotes maximum profit of plus str max underscore profit plus double quotes given in the month of next addition symbol next str max underscore month. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்கான ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாச்சு. இதே காப்பி பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் ஒரு 2 லைன் விட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் கோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கோட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸ் ப்ராஃபிட்ற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் கோட் பண்ணிடுவீங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம வெளியே பண்ணுறோம். உள்ளே இருக்கிறத பேக் ஸ்பேஸ் எடுத்துட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்காது. ஓகே, அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் மேக்ஸ்ன்னு இருக்கோ அங்கே மேக்ஸிமம் இருக்கோ அங்கெல்லாம் மினிமம் அடிக்கோங்க. அதாவது மின் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுதான், அவ்வளோதான். 2 ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஸோ நான் முடிச்சுட்டு வரேன். ஸோ
ஸோ ஓகே இந்த இடத்துல மினிமம் மாற்றிட்டாங்க பாருங்கள். மினிமம் ப்ராஃபிட் ஆஃப் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் இருக்குது. மினிமம் ப்ராஃபிட் ஆஃப் இங்கே மினிமம் மந்த்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் மினிமம் ப்ராஃபிட் எல்லாத்தையும் மாற்றிட்டாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பட்டன் அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் கோட் எழுதலாம். ஸோ வெளியே வந்துக்கோங்க. btn ஈக்குவல் டு பட்டன் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ். ஸோ root comma text equals to double quotes max profitable month command equal to max profit. So okay, so அடுத்து btn dot place round brackets. So relx equals to 0.5 comma y equal to 0.4 comma anchor equal to center. பட்டனுக்கான ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு லேபிளுக்கானது பார்க்கலாம். label underscore month dot place round brackets relx equal to 0.5 comma rely equal to 0.2 comma anchor equals to center. Okay, next இதை அப்படியே கால் பண்ணிக்கோங்க. copy this and then paste கொடுத்துட்டிங்கன்னா 0.3 வரும். அடுத்தது இங்கே மந்த் இருக்கா அதே மாதிரி இங்கே ப்ராஃபிட் மாற்றிக்கோங்க. ப்ராஃபிட்ஸ் ஓகே. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம்க்கு முடிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம மினிமம்க்கு முடிச்சுடுவோம். காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்தது பேஸ்ட் திஸ். ஸோ ஓகே, பேஸ்ட் பண்ணோன்னே மேக்ஸுக்கு பதிலாக மினிமம், அதே மாதிரி இங்கே மேக்ஸுக்கு பதிலாக மினிமம் இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மினிமம் தான் சரிங்களா, அதனால் சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு என்டர் பேஸ்ட் திஸ். இங்கே வந்து 6, இங்கே வந்து 7. நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் திஸ். இப்போ இங்கே வந்து 4க்கு பதிலாக 8 போட்டுக்கோங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. கடைசியில் நம்மளோட ஃபங்க்ஷன் முடிக்கிறதுக்கு root dot main loop brackets. ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் டன். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரன் பண்ணலாம். வாங்க இப்போ வாங்க எந்த மந்தில் மேக்ஸிமம் நம்மளுக்கு காசு கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். 90,000 மந்த் ஆஃப் ஜனவரியில் கிடச்சிருக்குங்க. மினிமம் ப்ராஃபிட்டபிள் மந்த் எதுன்னு பார்ப்போம். எஸ், அது வந்து மார்ச் மாதம் 12,345ங்க. இருங்க, நம்ம இங்கே வந்து 90,000க்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை, 12,345 அப்புறம் ஸ்பேஸ் இல்லை. அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கா ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. இங்கே ஜஸ்ட் அதுதான் ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ள போங்க. பாருங்க, இப்போ கரெக்டாக ஈவனாக இருக்கா? இதுக்கு தான் எதிர்பார்த்தேன். ஸோ ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் டன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி கோட் சேஜ்.